கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வசனம் பார்த்திங்கன்னா ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் சொல்லி இங்கே வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருங்க? பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ என்ன பண்ணாத, திகையாதே, நான் உன் தேவன் சொல்லி தேவன் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறார். நம்ம மனுஷங்க சாதாரணமாக எப்படி இருப்பாங்க? ஒரு பயந்த சுபாவமாக இருப்போம். தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர்னால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாரு? இந்த ஒரு வசனம் பார்த்திங்கன்னா வாக்கு தத்தம் நிறைந்த வசனமாக இருக்குது. தேவன் நமக்கு வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவர் மாறாதவராக இருக்கிறார். இந்த வசனம் நமக்கு வாக்கு தத்தம் செய்யப்பட்ட வசனமாக இருக்குது. நமக்கு தேவன் சொல்கிறார் பயப்படாதே அப்படின்னு சொல்லி நம்மளை தைரியப்படுத்துகிறார். பயம் மனிதர்களுக்கு சாதாரணமாக ஒரு இயல்பான சுபாவமாக இருக்குது இல்லைங்களா? அதில் பார்த்திங்கன்னா சில காரியங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், ஒரு படிப்பு காரியத்தை குறித்து பயம் இருக்கும், எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருக்கும், குடும்ப நிலைமையை குறித்து பயம் இருக்கும், நமக்கு இனி எப்படி இருக்கும், எப்படி நடக்கும், என்னவா அப்படின்னு சொல்லி சில சமயம் நம்ம பயந்து என்ன பண்ணுவோம்? ரொம்ப பயத்துக்குள்ளேயே நிற்போம். ஆனாலும் பல விஷயங்கள் நம்ம பயப்பட வைக்கும். ஆனாலும் தேவன் சொல்கிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்கிறார். பல காரியங்கள் நமக்கு பயத்தை கொடுத்தாலும் தேவன் நமக்கு நம்பிக்கையை கொடுக்குறார். வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்து நம்ம பலப்படுத்திக்கிறார். இங்கே ரெண்டாவது பார்த்திங்கன்னா காரியம், அவர் சன்னதி, அதாவது ஆண்டவருடைய இடத்துக்கு நம்ம ஜெபிக்கும்போது, அவரிடத்துல போய் நம்ம ஜெபிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குங்க? தைரியம் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன யோசிப்போம்? நம்ம தனியாக இல்லை, நம்ம படைத்த தேவன் நம்ம கூட இருக்கிறார், நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட தான் நடக்கிறான்னு சொல்லி நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். அவர் கைவிட மாட்டான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இந்த மூன்றாம் வார்த்தை பார்த்திங்கன்னா திகையாதே அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்த்திங்களா, திகைக்காமல் அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறது. அவரை நோக்கி பார்த்து அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது நம்மளுடைய காரியம் எப்படி நடக்குங்க? சூழ்நிலை மாறலாம், மனுஷர்கள் பிரச்சனை எல்லாமே மாறலாம். ஆனால் தேவன் எப்போவுமே மாற மாட்டார். அவர் மாறாத நம் தேவன். அது மாத்திரம் இல்லை, இன்று எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் இந்த வசனத்தை என்ன பண்ணணுங்க? நம்ம எப்பொழுதும் சொல்லணும், ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். அவர் தான் சொல்லியிருக்கிறாரே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லி என் தேவன் என் அருகிலிருந்து சொல்லும்போது நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். அதனால் பிரியமானவர்களே, பயம் குறையும், நமக்கு நம்பிக்கை பெருகும். தேவன் உங்களை நழி நடத்துவாராக. ஜெபிக்கலாங்களா? மகா இறக்கம் கிருபியுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக சோத்துறப்பா, இந்த நாளைக்கு கூட தந்த தயவுக்கும் கிருபிக்கும் கொடாக்குடி சோத்துறப்பா. ஆண்டவரே, நீங்கள் இந்த ஏசாயா 41:10 சொன்னது போல், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன்ற வசனத்துக்காக கொடாக்குடி. நன்றி சுவாமி, நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துறதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் திகையாதபடிக்கு உமையை நம்பி ஆண்டவரே இந்த இடத்துல எல்லா காரியத்தையும் சகாயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நல்ல ஞானத்தருவை தந்து உதவி செய்யுங்க. முற்றிலும் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.